Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல பாரம்பரியமான முறையில செய்யக்கூடிய ஆரோக்கியமான சத்தான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செய்யிறது ரொம்ப சுலபம். குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதும் கூட. குழந்தைகளும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இப்ப எப்படி செய்யிறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு வெள்ளை எள்ளு தான் பயன்படுத்துறேன். கருப்பு எள்ளு கூட இதை செய்யறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி கருப்பு எள்ளு பயன்படுத்தும் போது அதிகமான கால்சியம் சத்துக்கள் இருக்கு. அதனால தாராளமா கருப்பு எள்ளும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுவே நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்க இல்லனா கன்சீவா இருக்கீங்கன்னா தயவு செய்து எள்ளை தவிர்த்துடுங்க. அதற்கு பதிலாக நீங்க வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த எள்ளை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வறுக்க ஆரம்பிங்க. எள்ளு கொஞ்சம் சூடேறினா போதும். எள்ளு நீங்கள் தனியாக வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு, அதாவது எள்ளு கொஞ்சம் சூடான பிறகு 1/2 கப் அளவுக்கு தட்டை அவல் சேர்க்குறேன். தட்டை அவல் தான் சேர்க்கணுன்றது கிடையாது. அந்த கொஞ்சம் குண்டாக இருக்கும் இல்லையா, அந்த அவலும் சேர்க்கலாம். இல்லைனா அந்த சிவப்பு அவல்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வறுத்துக்குங்க. அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஈரம் எல்லாமே போயிட்டு நல்ல நிறம் மாறி வர ஆரம்பிக்கும். அந்த எள்ளு தேங்காய் அதனுடைய நிறம் நல்லா மாறி வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி இதை இப்போ எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே கடாயிலே 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த சுத்தமான வெல்லம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது உங்கள் வெள்ளத்தில் தூசு துரும்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வெள்ளத்தை தண்ணியில் கொஞ்சம் கரைஞ்ச பிறகு வடிகட்டிட்டு மறுபடியும் ஒரு கொதி எடுத்துக்குங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நைஸான பவுடராக அரைக்க முடியாது, கொஞ்சம் நொறுநொறுப்பாக அரைச்சிங்க. நொறுநொறுப்பாக அரைச்சாதான் நல்லாயிருக்கும் இதனுடைய சுவை. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நொறுநொறுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால நல்ல மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்போ வெள்ளை பாகு பதம் பார்க்கணும். நல்லா நுரை பொங்கி கொஞ்சம் திக்கம் நிறம் மாதிரி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு ட்ராப் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா போட்டுட்டு ஒரு தடவை இந்த மாதிரி உருட்டி பார்த்தீங்கன்னா தக்காளி மாதிரி இருக்கணும். அதாவது நல்ல வளவலன்னு தக்காளி மாதிரி இருக்கணும். இதுதான் சரியான பதம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முழுவதுமே எள்ளு தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. பாதி எள்ளும் பாதி வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் நல்லா சுவையாகவே இருக்கும். அந்த மாதிரி சரியான அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த கப்பால் நீங்கள் பொருட்களை அளக்குறீங்களோ அதே கப்பாலே அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்குங்க, சரியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு கப்பில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். கப்பு தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. வீட்டில் நீங்கள் கொஞ்சம் குழியாக இருக்கக்கூடிய தட்டை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுக்குங்க. அந்த சைஸ், அதாவது அந்த தடிமனை பொறுத்து நீங்கள் அழகாக ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆறணும். அதற்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக கார்னிஷ்காக பிஸ்தா வச்சிடலாம். நீங்கள் பாதாம் பயிறு இல்லைன்னா வேர்க்கடலை கூட நீங்கள் மேலே வைக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம கத்தியை பயன்படுத்தி கொஞ்சம் ஷேப்பாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இது இந்த ஷேப்பில் தான் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் லட்டு மாதிரி உருண்டையும் பிடிக்கலாம், அதுவும் நல்லாவே இருக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி எடுத்து வச்சு பரிமாறிட வேண்டியதான். ரொம்ப அருமையாக இருக்கும். சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆரோக்கியமாக கூட. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 நாளைக்கு வரைக்கும் வெளியிலே வச்சு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சாப்பிட முடியும். தேங்காய் நல்லா நீங்கள் அந்த மொறுமொறுன்னு வறுத்துடணும். அந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் வறுத்துட்டீங்க அப்படின்னாலே இது கெட்டு போகாது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை என் கூட மறக்காமல் பதிவு பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.